அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். நவராத்திரி காலங்களில் அவசியம் நாம் கேட்க வேண்டிய கதை, சொல்ல வேண்டிய கதை, அம்பாளோட மகிமையை சொல்லக்கூடிய அழகான ஒரு கதையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மனிதர்களில் துயரப்படுபவர்கள் 2 வகையாக இருக்காங்க. ஒன்று, சொத்து சுகங்களை இழந்து துன்புறுவோர். அடுத்ததா குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் சுற்றத்தாரோட செயல்களால் துயரப்படுறவங்க. இவர்களது துயரத்தை போக்குற விதமாக முனிவர் ஒருவர் அம்பாளோட வழிபாட்டு மகிமையை சொல்கிற விதமாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. சூரதன் அப்படிங்கிற அரசன் ரொம்ப நல்லவர். குடிமக்களை நன்கு வாழ வச்சாரு. இவரோட ராஜ்யங்களை எல்லாம் கவர நினைச்சாங்க மலைவாசிகள். திடீரென படையெடுத்து வந்து போரிட்டு வெற்றியும் பெற்றுட்டாங்க. தோல்வியோட அரண்மனை திரும்பிய மன்னன் தன் மந்திரிகளும் பகைவர்களின் கைக்கூலிகளாக இருப்பதை அறிஞ்சு ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறாரு. அரண்மனையில் இருந்தா தனக்கு ஆபத்து நேரக்கூடும்னு உணர்ந்துட்டு காட்டுக்கு போறாரு. காட்டில் சுமேதஸ் அப்படிங்கிற ஒரு ரிஷியை பார்க்குறாரு. கண்ணீர் மல்க ரிஷியோட திருவடையில் விழுந்தாரு. அவர் யார் அப்படிங்கிறதையும் அவரது துயரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டாரு முனிவர். பிறகு, மன்னா, இங்க நீ பகைவர் பயமின்றி வாழலாம். என்னோட தவ வலிமையை மீறி எவரும் உன்னை நெருங்க முடியாது. ஆனால் இங்க நீ எங்களை போலவே உதிர்ந்த சென்னல் தானியங்களை கொண்டு தான் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னனும் சம்மதிச்சு அங்கேயே தங்கினாரு. ஆனால் அவர் மனம் இழந்து போன செல்வ சுகங்களையும் ராஜ்யத்தையுமே நினச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் இதே சிந்தனையோட மரத்தடியில் அமர்ந்திருந்த போது வியாபாரி ஒருத்தர் வந்தார். விரக்தியோட காணப்பட்ட வியாபாரி கிட்ட, யார் நீ, எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாரு அரசர். என் பெயர் சமாதி. செல்வத்துக்கு குறைவே இல்லை. தர்மத்தில் நாட்டம் இருக்கிறவன் நான். ஆனால் பொருளாசை மிகுந்த என் பிள்ளைகளும் உறவினர்களும் வஞ்சனை செய்து காட்டுக்கு துரத்தி விட்டுட்டாங்க. அவர்கள் தீமை செஞ்சாலும் என் மனம் அவர்களைத்தான் நினச்சி ஏங்குது அப்படின்னு வருந்துறாரு வியாபாரி. அவனுக்கு ஆறுதல் சொன்ன மன்னர், வருந்தாதே, நானும் உன்னை போலத்தான் பாதிக்கப்பட்டவன். இருவரும் சுமேதஸ் ரிஷியிடம் சென்று நம்மோட துயரம் தீர வழி கேட்கலாம் அப்படின்னு வியாபாரிய ரிஷியிடம் அழைச்சிட்டு போறாரு. இருவரோட வேண்டுதலையும் கேட்ட ரிஷி, நவராத்திரியில் விரதமிருந்து அம்பாளை பூஜியுங்க. அவள் அருளால் உங்களோட துயரமெல்லாம் விலகிடும். அம்பாளோட மகிமைகளையும் நவராத்திரி வழிபாடுகளையும் விவரித்து மந்திர உபதேசமும் செஞ்சார். அதன்படியே அரசனும் வியாபாரியும் மந்திர ஜபம் செய்து கடும் தவத்தில் ஆழ்ந்து போகிறாங்க. நவராத்திரி பூஜையையும் முறைப்படி செய்கிறாங்க. இதன் பலனாக 2 பேருக்குமே காட்சி தந்தாள் அம்பிகை. மன்னா, உன் பகைவர்கள் உன்னை சரணடைவர். நீ பல்லாண்டு காலம் நல்ல ஆட்சி புரிவாய் அப்படின்னு அருள் கொடுக்கிறா அம்பிகை. வியாபாரியோட பிரார்த்தனை வேறு விதமாக இருந்தது. தாயே, எனக்கு ஞானத்தை கொடு. நான் பிறவி பெருங்கடலை தாண்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வியாபாரி. அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறா அம்பிகை. மன்னனும் வியாபாரியும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து வாட்டம் போக்க வழிகாட்டிய அந்த ரிஷியை வணங்கி ஆசி வாங்கிட்டு போகிறாங்க. அம்பிகை வரமளித்தபடியே அவர்களது பிரார்த்தனைகளும் பளிச்சிடுச்சு. நவராத்திரி சமயங்களில் அம்பாளை வழிபடுறது மிகுந்த பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை தேவி பாகவதத்திலையும் தேவி மகாத்மியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.